சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏங்க ஒரு தடவை கட் பண்ணா புரியாதா உங்களுக்கு? வேலையா இருக்கங்க, திரும்ப திரும்ப போன் பண்றீங்க. நான் உங்க வீட்டு தெருமுனையில தான் இருக்கிறேன் அன்பு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியே வாங்க. தெருமுனை இல்லையா? ஆமா. நீங்க மட்டும் தனியா வந்தீங்க? ஆமா அன்பு. ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? அம்மாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிடும். அதனாலதான் தெருமுனையில நிக்கிறேன். எம்புட்டு நேரம் ஆனாலும் சரி, நான் உங்களை பார்த்து பேசாம இங்க இருந்து போக மாட்டேன். வாங்க அன்பு. வரேன். ஏங்க எதுவா இருந்தாலும் போன்லயோ இல்ல கார்மெண்ட்ஸ்லயோ வச்சு பேசிருக்கலாம்ல. எதுக்குங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க? நீங்க தான் போன்லயோ கார்மெண்ட்ஸ்லயோ என்கிட்ட பேசறவே கூடாதுன்னு பிடிவாதமா இருக்கீங்களே. மீறி ஏதாவது பேச வந்தா சத்தம் போடுறிய. அதே வீட்டுக்கே வந்துவிட்டேன். இப்ப கூட நான் தெருமுனையில நிக்கிறேன்னு சொன்னதுனால தானே நீங்க வந்தீங்க. இல்லன்னா என்னைய பேச விடாம போனை வச்சிருப்பீயல்ல. சரிங்க, இப்ப உங்களுக்கு என்ன பேசணும் பேசுங்க. குரல ஒசத்தாதீய, அழுகையா வருது. சரிங்க சரி, நான் சாஃப்டாவே பேசுறேன், சொல்லுங்க. நானா வந்து உங்ககிட்ட கேட்டனா? நீங்களா தானே என்கிட்ட வந்து என் மனசுக்குள்ள இருக்கிற ஆசைய தோண்டினீங்க. இப்ப மறந்து போட்டு போக சொன்னா நான் எங்கெங்க போவேன் சொல்லுங்க. ஆனந்திக்கு நாம தான் அழகான தெரிஞ்சிருச்சா? ஆனந்தி, அது வந்து இது பாருங்க, தயவு செஞ்சு என் மனசுல இருக்கிறத என்னைய பேச விடுங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கிற அழக அந்த நந்தா இல்லன்னு நான் நம்பும் போது எல்லாரும் என்னைய கேலி பேசினாங்க. அன்னைக்கே நீங்களும் மத்தவங்க மாதிரி சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா ஒரு நாள் வலியோட எல்லாத்தையும் கடந்து போயிருப்பேன்ல. எல்லாரும் அழகம் பொய்ன்னு சொல்லும் போது நீங்க மட்டும் உண்மைன்னு ஏன் சொன்னீங்க? நான் உங்களை கேட்டனா? சொல்லுங்க. என் அழக உண்மைன்னு நம்புங்கன்னு நான் உங்ககிட்ட கெஞ்சினா? அழக உண்மைதே, அழக இருக்கிறான் வந்துருவான்னு தினம் தினம் நம்பிக்கையை விதைச்சு தினம் தினம் எதிர்பார்க்க வச்சு இன்னைக்கு அழகன்னு ஒருத்த இல்ல எல்லாமே பொய்ன்னு சொன்னா எப்படிங்க ஏத்துக்க சொல்றீங்க? என் மனசு என்ன பாடுபடும் உங்களுக்கு தெரியுமா? கஷ்டப்படும் போது கூடவே இருந்து வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துப்புட்டு அந்த நம்பிக்கை தொழுறும் போது வேரோட புடுங்கி எரிஞ்சிட்டு போன அந்த அழகனுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி அழகனும் நீங்களும் வேற வேற இல்லன்னு இதுலயும் நிரூபிச்சிட்டீங்க. முடிவா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். அழகன்னு ஒருத்தன் இல்லன்னு நீங்க சொன்னது பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் யாரு, எங்க இருக்கான், எப்படி இருப்பான் எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். நாளைக்கு நான் உங்களுக்காக கம்பெனில காத்திருப்பேன். நீங்க வந்து இவந்தே அழகன்னு எனக்கு சொல்றீங்க. அம்புட்டுதான். உன்கிட்ட எம்புட்டோ வேண்டுதல நான் வச்சிருக்கிறேன். நீயும் அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிற. ஆனா இன்னைக்கு என் நம்பிக்கையை எல்லாரும் பொய்ன்னு சொல்றாங்க. அழகம் பொய் இல்ல, உண்மைதான்னு நான் நிரூபிக்க நீதான் எனக்கு உதவி பண்ணணும்.
அழகன் இருக்கானா இல்லையான்னு அன்பு இன்னைக்கு எனக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆனந்தி, என்னடி அழகனுக்காக சாமி கிட்டலாம் வேண்ட ஆரம்பிச்சிட்டியா? உங்களுக்கெல்லாம் உண்மையாவே அழகா இருக்கிறான்னு நிரூபிக்கிறேன். உறவு எல்லாத்துக்கும் நான் விளக்கம் சொல்றேன். நான் இப்ப கம்பெனிக்கு போறேன்.